நீங்கள் கதாநாயகனா பணம் வாங்கிட்டு நடிக்கிறீங்க, பல நடிகர்களுக்கு நீங்களே பணம் கொடுத்து தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க. இதில் எது உங்களுக்கு அதிகமான திருப்தியை தருது? எனக்கு நடிக்கிறதுலேயும் திருப்தி இருக்குது. தயாரிப்பாளருங்கிற முறையில் பார்க்கும்பொழுது நான் நிறையா பேர்களை அறிமுகப்படுத்துகிறேங்கிற மன திருப்தி இன்னும் அதிகமாக இருக்கும். எத்தனையோ எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு அந்த இளைஞர்கள் நம்ம வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அத்தனை இளைஞர்களுக்கும் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் படத்திலமாக இருக்கட்டும், கேப்டன் சினி கிரியேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வந்து புதுமுகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் அது ஒரு வகையான ஒரு திருப்தி. உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது? ரெண்டுமே நான் தான், பலமும் பலவீனமும். உங்களுடைய அடுத்த படமான தென்னவனில் என்ன புதுமையை படைக்கிறீர்கள்? அந்த தென்னவன் இதில் வந்து நான் கதையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கேன். ஆனால் அது ரமணா மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள படம் தான். நிச்சயமாக மக்களுக்கு புரியும். இங்கே எப்படி இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு வந்து அது அவசியமான ஒன்று, எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அதனால் எனக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் வரும். அதை பற்றி நான் கவலைப்படாமல் தான் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நடிகர் சங்க தலைவர் பதவி என்பது முள்கிரீடமா அல்லது மலர் கிரீடமா? நான் பதவி ஏற்கும் பொழுது நான் ஒரு முள்கிரீடத்தை தான் தலையில் வச்சுக்கிறேன் நான். ஆனால் இந்த தடவை இப்போ போன ஒரு 25ஆம் தேதி போன 25ஆம் தேதி பதவி ஏற்பு விழா நடக்கும்போது நாங்கள் பொதுக்குழுவில் எல்லார்ட்டையுமே கேட்டோம், இந்த மாதிரி அடுத்தாப்புல தேர்தல் வச்சுக்கலாம், வேண்டாம் நீங்களே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்போ நான் சொல்லும் பொழுது எல்லோரும் சொன்னாங்க, சார் முள்கிரீடம் வச்சுக்கிட்டு நீங்கள் தலையில் இது பண்ணிட்டீங்க, இப்போ மலர் மாலை போட்டு வரவழைக்கும் போது ஏன் வேண்டாங்கிறீங்க என்ன? சரி, நான் ஒத்துக்கிட்டேன். லண்டன் வாழ் தமிழ் நெஞ்சங்களை பற்றி உங்கள் கருத்து? எனக்கு லண்டன் வாழ் தமிழர்னால் 2 பேர் தான். ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், என் அன்புக்குரிய இலங்கை தமிழர்கள். இவங்க 2 பேர் தான் எனக்கு என்றைக்குமே இருக்கிறாங்க. அதனால் நான் என்றைக்குமே வந்து தமிழர்கள் நலனுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறவன். அதில் என் மேலே வந்து தமிழ்நாட்டு மக்களும் அதிக அன்பு வச்சுருக்காங்க. அதே அளவுக்கு என்னுடைய இலங்கை தமிழர்கள் அதிக அன்பு வச்சுருக்காங்க. அவங்க நான் எப்பயுமே கட்டுப்படுவேன். ஏன்னா என்னுடைய ரசிக மன்றத்தின் தாரக மந்திரமே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்கிறது தான். உங்களது வெற்றியின் ரகசியம் அல்லது இந்த வெற்றியை யாருக்கு சமர்ப்பிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? என்னுடைய வெற்றியின் ரகசியம்னா நான் இல்லை, இங்கே இருக்கிற தமிழர்கள், அதாவது ஒட்டுமொத்த தமிழர்கள் தான் எனக்கு ஒரு நடிகன் என்பதை விட ஒரு தமிழன்கிற முறையில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு இந்த 25 வருஷம் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா முடிச்சுக்கிறேன்.